பிரிண்டட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எழும்பூர் தொகுதியில தாவேகா சார்பா ராஜ்மோகன் அவர்கள் தேர்தலில் நிக்கிறாருங்க. இவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒரு பெண்மணி என்ன பண்ணிருக்காங்க, பணமழைய என்ன பண்ணிருக்காங்க போட்டிருக்காங்க. 500 ரூபாய் கட்டு எடுத்து என்ன பண்ணிருக்காங்க, அவர் மேல தூவிருக்காங்க. இதை பார்த்த தேர்தல் ஆணையத்துல பல பேர் என்ன பண்றாங்க, புகார் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணத்தை ராஜ்மோகன் கணக்குல சேருங்க, ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. தேர்தல் டைம்ல இந்த மாதிரி பணத்தை வாரி இறைக்கிறாங்க. இந்த கணக்கை ராஜ்மோகன் கணக்குல எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் இந்த பெண்மணி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரபலமான கஞ்சா வியாபாரியுடைய மகள் அப்படின்னும் பேசப்படுது. சோ இந்த மாதிரி ஒரு தொடர்புல தான் விஜயுடைய கட்சி வேட்பாளர்களா இருக்கிறாங்களா, விஜய் கட்சியில இருக்கிறாங்களா அப்படின்னு பேசப்படுது. விஜய் கட்சியில நியாயமானவர்கள் நேர்மையானவர்கள் தான் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குற்ற வழக்குல பதிவாயிருக்கிற பல பேர் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது. கஞ்சா வழக்குல, போதை வழக்குல, பாலியல் வழக்குல, பெண்கள் ஆபாசமா பேசுற வழக்குல, இந்த மாதிரியான வழக்கில் பின்புலத்தில் இருக்கிறவங்க தான் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு பேசப்படுது. அது மாத்திரம் இல்லாம 500 ரூபாய் நோட்டை இந்த மாதிரி பிரச்சாரங்கள்ல பணமழை மாதிரி அவர் மேல தூவி இருக்கிறாங்க. இதை கண்டிப்பா ராஜ்மோகன் கணக்குல ஏத்தணும் அப்படின்னு பல பேர் என்ன பண்றாங்க, கோரிக்கை வச்சிருக்காங்க. விஜயோடைய கட்சியில தான் இப்படின்னா, விஜய் வேட்பாளர்களும் பல குற்ற வழக்குல சுமத்தப்பட்டவங்க தான் வேட்பாளராக இருக்கிறாங்க. சோ தமிழக வெற்றி கழகம் முழுவதுமே குற்ற வழக்கு பின்னணியில் இருக்கிறவங்களுடைய கோட்டையா மாறுது அப்படின்னு இங்க பேசப்படுது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.